டாக்டர் தைல காட்டுக்குள்ள தனியா கச்சேரியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு போல. வேலை இல்லாதவதா வேலை தெரிஞ்சவதா வீரமான வேலைக்கார விவகாரமான அவரு ஜாலியா தப்பா இருக்கிறாப்புல. ஆனா பாவம் சின்ன டாக்டர் பாருங்க, ட்ரெண்ட்ல இருக்கிற டாக்டர் இல்லையா, அவரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காப்புல. விஐபி தைல காட்டு ராஜா டாக. அப்புறம் மரத்தை வெட்டி போடுவதாக, பொட்டியத்தான் பூட்டுவதாக, ஆமா கொளுத்துவோம் போங்க. அவர் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காருப்பா. இப்போ அவங்க கேட்கறது என்ன இருக்குன்னா, எங்க ஐயா வேலை வெட்டி இல்லாதவர் தாயா, அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதை எப்படி நீ சொல்லலாம்? அதாவது அவங்க கேட்கிற கேள்வி எனக்கு அப்படித்தான் இருக்கு. அதை நாங்க தானே சொல்லணும். நாங்க சொன்ன பரவாயில்ல, நீங்க எப்படி சொல்லலாம் அவர் வேலை வெட்டி இல்லாதவர்னு? அவர் எவ்வளவு பிஸி மேன் தெரியுமா? ஆமா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா தான் இருக்காரு. நீங்க நான் அவருக்கு துணையா இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் சும்மா தான் இருக்கிறேன். அதே மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா தனியா ஒரு ட்ராக்ல ஏன் கொண்டு போறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? Taste Daily. Taste the Daily. மதியம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தரி கோப்பு. பெரிய டாக்டர் வேலையா இருக்காரா வெட்டியா இருக்காரான்றத பார்ப்போம். அதுக்கிடையில இந்த சின்ன டாக்டர் இவர் இன்னும் எம்பி தானே? இல்லைப்பா தெரியல. அவரை ராஜ்யசபா எம்பி அவங்க நியமிச்சதை அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒருவேளை ராஜினாமா எதுவும் பண்ணியிருப்பாரோ. ஆனால் அப்படி எதுவும் தகவலும் வரலையே. ஒருவேளை ரகசிய ராஜினாமா எதுவும்? ஏன்னா ஐயாவை யாரும் டெல்லி பக்கம் பார்த்திய இவங்களுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காப்பா. போன தடவை அட்டனன்ஸில் ஆக்காச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த தடவையாவது கொஞ்சம் அட்டனன்ஸை தூக்கலாக பார்த்துக்கங்க சார். இல்லைன்னு வைங்கள, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு பதிலுக்கு அவங்க கேட்க மாட்டாங்க, இங்கேருந்து கேட்பாங்க. அவராது அறிக்கை விடுறத ஒரு வேலையாக பார்க்குறாப்புல. நீங்கள் என்ன வேலை தான் பார்க்குறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கிட்ட போயிட்டு அழுவீங்க? அது வேற இருக்குல்ல. அதனால பார்த்து பத்திரமா நீங்கள் ஒரு எம்பின்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான ஏதாச்சும் 1-2 வேலையை பாருங்கன்ற. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாங்கொட்டை இருக்குன்னு வைங்கள, நல்ல மாங்கொட்டை, நான் சொல்கிறது ரொம்ப சூப்பரான மாங்கொட்டை இருக்குன்னு வைங்க. அந்த மாங்கொட்டையை ஒரு இடத்துல நம்ம விதைக்கிறோம். அது விதைக்கிறப்ப அந்த மாங்கொட்டை அங்கேருந்து மேலே எழும்ப மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம்? மண் சரியில்லை அப்படின்னு சொல்லி மாங்கொட்டையை இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம். அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துலையும் மண் சரியில்லை, மாங்கொட்டை மேலே வளர மாட்டேங்குது. நாமளும் என்னென்னமோ உரத்தையெல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக ஒரு மாங்கொட்டைக்காக பயங்கரமாக ஒரு மண்ணை உருவாக்கி ஒரு நிலத்தை உருவாக்கி அந்த நிலத்துக்குள்ளே ஒரு மாங்கொட்டையை போடுறோங்க. அப்பயும் அந்த மாங்கொட்டை மேலே எழும்பலை. இந்த சொல்லுவார்ல வடிவேலு, 1/2 மணி நேரமாக நெருப்பில் இருந்து வெடிக்காததுக்கு பேர் வெடிகுண்டான்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க? மாங்கொட்டை மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க, மண்ணில் தான் பிரச்சனை. அது வெளியில் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் உரத்தை அள்ளி கொட்டி மண்ணை நல்லா வளமாக்கி அதுக்குள்ளே ஒரு மாங்கொட்டையை நம்ம விதைச்சி அந்த மாங்கொட்டை முளைச்சி மேலே வந்து மரமாகலைன்னா மண்ணில் பிரச்சனையா இல்லை மாங்கொட்டையில் பிரச்சனையா? இல்லைவா? இது ஒரு சின்ன கதை. இதை நீங்கள் வேற எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்க கூடாது. நான் கேட்டதுக்கு மட்டும், நான் நேரடியாக கேட்டேன், நீங்கள் நேரடி, இதில் வேற எந்த விதமான டபுள் மீனிங்கும் கிடையாது, ஒரே மீனிங் தான். சரியா? அப்புறம் ஐயா ஸ்டாலின் ஐயா பேசின அந்த ஒரு வார்த்தை, ஐயா ராமதாஸுக்கு வேலை இல்லையா, வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அசிங்கப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. தமிழ்நாட்டோட மூத்த தலைவர், அவரை இப்படி ஒருமையில் பேசலாமா? அவர் என்ன சொன்னார்ன்றதை முழுசாக முதல்ல பார்த்தீங்களா? அவர் அந்த வார்த்தையை சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா சொன்னார். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, அந்த இவர் அதானியை பற்றி கேட்டார். அதானி செந்தில் பாலாஜியை பற்றி கேட்டிருக்காங்களே, அதானியோட அந்த இதை பற்றி கேட்டிருக்காங்களே, அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன சார்? அதுக்கு அந்த துறை சார்பாக அந்த அமைச்சர் சொல்லிட்டாருங்க, அங்கே இருந்தவர் சொல்லிட்டாரு, விளக்கம் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்த கேள்வி பட்டுன்னு கேட்டாங்க, ஐயா ராமதாஸ் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் தெளிவாக, ஏன்னா
ஒருத்தர் ஒரு அறிக்கை 2 அறிக்கை விடுறப்போ பரவாயில்ல, அறிக்கை விடுறத ஒரு பெரிய வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான்றப்ப அந்த மீனிங்கில் அவருக்கு வேற வேலை இல்லை, அதான் அறிக்கை விடுறதை தவிர வேற வேலை இல்லை, அவர் அப்படித்தான் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்னு சகஜமாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவர் உள்ளுக்குள்ளே வேற எதையோ மரியாதை குறைவாக பேசலை, அவரை இகழ்ந்து பேசலை, அவரை அவமானப்படுத்தலை, அவரை அசிங்கப்படுத்தலை, அவருக்கு வேற வேலை இல்லை, இதுதான் வேலை, இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதை எடுத்துக்கிட்டு வந்து அவராது ஒரு இடத்துல ஒரு சேனலில் ஒரே ஒரு பேட்டியில் அதுவும் அவங்க வம்பழுத்து கேட்டதுனால சொல்லிட்டு போயிட்டா. பாவ மனுஷன் என்ன கோவத்தில் இருந்தால் பொசுக்குன்னு நசுக்கி விட்டு போயிட்டாப்புல. ஆனால் அதை எடுத்துக்கிட்டு உண்மையில் ஐயா பெரிய டாக்டரோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். அவராது ஒரு இடத்துல தாண்டா சொன்னாப்புல, நீங்கள் ஒவ்வொரு இடத்தமா கூட்டம் கூட்டி அத்தனை பிரச்சனையும் வர சொல்லி நான் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறேன், வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறேன்னு நீங்களே தம்பாட்டம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏப்பா விட்டுட்டா அவங்க மறந்துடுவாங்க, ஆனால் நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு நீங்கள் அடிக்கடி வந்து குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு அவர் மனசு பாடுபடுமா படாது. கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டா. அது எப்படிங்க ஒரு முதல்வர் எப்படி பேசலாம்? இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி ஐயா திருன்னு உழிக்கிறாரு. டேய், நான் ஒருத்தருக்கு நான் தான் இருக்கேன்ல, நான் தான் எதிர்கட்சி. அங்கிட்டு ஒருத்தர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ கிளம்பிட்டார். ஐயா பற்றின எதிர்கட்சி தலைவரை இப்படி பேசலாம்? ஐயாப்பா, எதிரில் உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் இல்லைப்பா, நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அங்கே ஒருத்தர் ஒரு 65-67 பேரை மெயின்டைன் பண்ணி அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அந்த கட்சி அந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த போஸ்ட் சொல்லிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் இவரை போயிட்டு இப்படி நீங்கள் பேசலாமா? எங்கள் ஐயா வந்து வேலை இல்லாமல் இருக்காரா? அதான் மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக இப்படி பேசுறது அவரோட பதவிக்கு அழகா அப்படின்னு அஸ் அ சன்னா, அதாவது ஒரு அந்த கட்சியுடைய அடுத்த தலைவராகவும் சரி அவருடைய பையனாகவும் சரி, ஐயா சின்ன டாக்டர் பேசுனதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்க அப்படி தான் பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்க, அது அப்புறமா வர்றேன். ஐயா சின்ன டாக்டர் விட்டுருக்க, பெரிய டாக்டர் பேசினார். சின்ன டாக்டர் பேசினாப்லையே என்ன பேசினார் தெரியுமா? ஆக்டிவ் முதலமைச்சர் ஒருத்தர், ஆக்டிவ் முதலமைச்சர் டயர் நக்கின்னாப்புல. ஐயா சின்ன டாக்டர் தான் சொன்னாப்புல, டயர் நக்கிங்க, அவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குதா என்னன்றதே தெரிய மாட்டேங்குது, இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை பேசலாமா? அந்த மரியாதை இதெல்லாம் வந்து பூரண கும்ப மரியாதையான்னு தூக்கி கொண்டு போய் கொடுக்கறது பேசுகிறாங்க சார். அதையும் கேட்டுட்டு அவங்க பேசாமல் இருந்தாங்க சார். அதை விட ஒரு கட்சியோட நான் கூட்டு வச்சுக்கிட்டேன், நான் பேரை சொல்ல விரும்பல, பெரிய டாக்டர் சொன்னார், ஒரு கட்சியோட நான் கூட்டணி வச்சுக்க விரும்பினா, ஒருவேளை இந்த கட்சியில் போய் நான் கூட்டணி வச்சுக்கிட்டா அது நான் பெத்த தாயை தப்பாக நினைக்கிறதுக்கு சமம். அவர் சொன்ன அதே வார்த்தையை என்னால் இங்கே சொல்ல முடியாது, அதனால் நான் எப்படி சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நாகரீகமான ஒரு வார்த்தையை மீறின வார்த்தை தான் இந்த வார்த்தைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். இல்லைப்பா ஒத்துக்கிறேன். உண்மையிலே அவர் ஐயா ராமதாஸை அவமதிக்கணும்னோ அவமானப்படுத்தணும்னோ அந்த நோக்கத்தில் பேசவே இல்லை. சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பழக்கம், பேச்சுவாக்கில் இருக்கிற பழக்கம். என்னப்பா, ஆனால் அவருக்கு வேறு வேலை இல்லைப்பா, இதே பொழப்பா திரியிறாப்புல, வேறு ஏதாச்சும் உருப்படியான விஷயமா இருந்தால் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதே டோனில் தான் அவரும் பேசிட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முதல்வரே என்ன இப்படி பேசிட்டாரு, இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது 2026, நமக்கு எலெக்ஷனுக்கு எத்தனை போட்டி, என்னைய தப்பாக எடுத்துக்கக்கூடாது, பூரா பயில அப்படித்தான் பேசுகிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ், ஓகே, ஆடியன்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணதை நான் பார்க்குறேன். பூரா பயில அதை தான் பேசுகிறாங்களா, எத்தனை பொட்டி. அதுக்கு இந்த தடவை போன எலெக்ஷனை விட இந்த தடவை எப்படியாவது நம்ம கூட ஒரு 2 பொட்டி வாங்கிடணும். அதுக்கு ஒரு பூமி பூஜைன்னு போகணும் இல்லையா, பொட்டி வாங்குறதுக்கு, அந்த பூமி பூஜை தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயா ராமதாஸை மரியாதை இல்லாமல் பேசிட்டான்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
ஐயா ராமதாஸ் ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? கோட்டைக்கு போயிட்டு பார்க்குற அளவுக்கு அவர் என்ன பெரிய ஆளா? அவரை கோட்டைக்கு போய் நான் பார்த்தேன்னா அது எனக்கு அவமானம். நான் அவங்க அப்பா வீட்டு சொத்தையாக கேட்குறேன், அவங்க அப்பா வீட்டு சொத்தையாக கேட்குற இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு உள்ளது தானே கேட்குறேன். இப்போ நம்ம கேட்கலாம், அப்போ உதயநிதி பேசுனது மட்டும் அவங்க அப்பா வீட்டு காசையாக கேட்குறேன், ஒன்றியத்தை பாட்டு கேட்டாப்புல, அது கேட்டதுக்கு ஒன்றியத்துலேருந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்தது. அதே நேரத்தில் இங்கே இவங்க அதுக்கு ரியாக்டே பண்ணலையே. உங்கள் அப்பா அவங்களுக்கு நல்லா தெரியுது யார் யாருக்கு அதை இருக்கிறது எல்லாத்தையும் நீங்களே எடுத்து கொடுத்துட்டா, உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் மற்றவங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதைத்தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்ததே தவிர இவங்க கேட்டதுக்கெல்லாம் அவங்க எதுவும் கோச்சிக்கவே கிடையாது. இவங்க இது வரைக்கும் கேட்டது. ஆனால் ஐயாவை மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லி, வேலை வெட்டி இல்லாமல் இருக்காருன்னு சொல்லல, வேற வேலை இல்லைன்னாப்புல. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான்றதை விட வேற வேலை வெட்டி எதுவும் இல்லைன்றது நிறைய இருக்குது. ஐயா வந்து இந்த அறிக்கை இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் ஐயா ராமதாஸ் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 23 அறிக்கையை கொடுத்துருக்காப்புல. அப்போ இதே வேலையாத்தானே திரியிறாப்புலன்னு அர்த்தம் இல்லைங்க. இது வந்து ஒரு பெரிய வேலைங்க. வேற வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் அதை பார்க்க மாட்டேன்றீங்க? தப்புன்னு அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ முதல்வரே வந்து ஐயா ராமதாஸ் அவருக்கு வேற வேலை இல்லை, அதாவது சமமான ஒரு ஆள் ஐயா ஸ்டாலினுக்கு எதிர்த்தாப்புல போட்டி போடுறது சமமான ஒரு ஆள்னா அது ஐயா ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்களே இப்போ அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. தூக்குடா அண்ணனும் தூக்கு, வடிவேல சில்லுன்னு ஒரு காதல், இப்படியே இதை சொல்லியே எலெக்ஷனில் அடிப்பல்ல, இவங்களும் ஓட்டு போடுவாங்க இல்லை, அதே கணக்காகத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லது, எதுவும் வந்து ஒரு விதமான அரசியல் தான், பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் அவர் எதுவும் தப்பாகவும் பண்ணலை, ஐயா ஸ்டாலின் தப்பாகவும் பண்ணலை, தப்பாகவும் சொல்லலை. இவங்க பண்ண விமர்சனங்களை காட்டிலும் அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமே கிடையாது, அது வந்து ஒரு பதில், அவ்வளவுதான். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம பதில் சொன்னாலும் நோண்டி 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 வேற வேற ஆங்கிளில் வந்து அதே இடத்துக்கு வந்து நிற்கிறப்ப நமக்கு வெறுப்பாகும். அந்த நேரத்தில் கடுப்பாகி சும்மாங்க நொய் நொய் நொய்யின்ட்டு சொல்லுவோம்ல, அந்த நொய்யை தான் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் இதுக்கு ஆதரவாக சில பேர் வர்றாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் ஆதரவாக வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை, அவர் வரணும், வந்தாகணும், அவர் தான் முதல்ல நிற்கணும். அது இல்லாமல் அண்ணாமலை அண்ணன், இந்த பக்கம் சீமான் அண்ணன், இந்த 2 பேரும் அரசியலில் எவ்வளவு நாகரீகம் உள்ளவங்க தெரியுமா? உங்கள் நாகரீகம் தான் நாடு பூரா தெரியுமே. இவங்க இல்லை, அவங்க பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, கண்ணிய குறைவாக ஒரு வார்த்தையை கூட பேசிட மாட்டாங்க அசிங்கமாக. பத்திரிகையாளரை பார்த்து எங்கள் அண்ணாமலை அண்ணன் பல்லு படாமல் பண்ணுங்க நான் சொன்னது கிடையாது. அண்ணாமலை அண்ணன் அரசியல்வாதிகளை விட்டுருங்க, பத்திரிகையாளர் கூட அண்ணன் விட்டது கிடையாது. அப்படியே பிடிச்சி பாப்புல இறுக்கி வேணாமியா உயிர் நாடியான்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு ரொம்ப நாகரீகமான ஒரு மனுஷன். பரவாயில்ல, அவர் இதை பற்றி பேசியிருக்காப்புல. இந்த பக்கம் சீமான் அண்ணன் மற்றது எல்லாத்தையும் இதுவரையும் பேசுனதெல்லாம் விட்டுருங்க, இப்போ விசை வந்தப்போ நடு ரோட்டில் லாரியில் அடிபட்டு சாவான் சொன்னாப்புல சார், அவர் தான் சொன்னாப்புல, நம்ம சொல்ல. எவ்வளோ நாகரீகமான அரசியல்வாதி பார்த்தீங்களா? அது எப்படித்தான் மாறுறாங்கன்னு தெரியல. இருந்தால் ஒரே ஸ்டாண்டில் இருங்கப்பா, ஒரே மாதிரி இருங்க, உங்களை யாரும் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்கள் லெவலுக்கு நாங்கள் செட் ஆகிட்டா, இதுதான், இதுக்கு மேலே இதுக்கிட்டலாம் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுல நாங்கள் செட் ஆகிட்டா. நீங்கள் திடீர்னு உங்களை தோளில் தூக்கி துண்டை போட்டுக்கிட்டு உங்கள் காலடி என்ன மண்ணெல்லாம் எடுத்து பூசணும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு புரிய உத்தமனாக மாறிடுறாங்கப்பா உடனேயே. அது கடந்துட்டு போது பரவாயில்ல. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னாச்சு, ஐயா சொன்னாப்புல, ஐயா அன்புமணி ராமதாஸ், திமுக நாங்கள் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நாங்கள் இல்லைன்னா அதிமுக தான் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? இல்லை நாங்கள் இல்லைன்னா இப்போ பாஜக 3வது முறையாக தான் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? மோடி தான் பிரதமராக இருக்க முடியுமா? என்னடா பேசிகிட்டு இருக்கியா? நாங்கள் தான்டா எல்லாமே. எப்படி சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் நான் ஒரு சைடு ஸ்டாண்டாகவே இருந்தேன்றதை எவ்வளவு பெருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி மூல காரணமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் முன்னாடி நின்று முதல்வராக இருக்க வேண்டியது தானே. அந்த ஆசை உங்களுக்கு கிடையாது. அடுத்தவங்கள தூக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான், அவங்கள தோளில் தூக்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு பெருமை இல்லையா? இருந்துட்டு போது அதை பற்றியெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஐயா கடைசியாக இன்னும் ஒரு வார்த்தையை ஐயா அன்புமணி ஐயா ரொம்ப ஆழமாக சொன்னாப்புல.
எனக்கு அதுதான் உண்மையிலே ரொம்ப உள்ளுக்குள்ளே டச் ஆயிடுச்சு. எங்கள் ஐயா இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லை. அவர் இல்லைன்னா ஸ்டாலின் அமைச்சராக இருக்க முடியாது, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது. ஒரே ஒரு முறை எந்த கட்சியும் இல்லாமல் நீங்கள் அந்த வன்னியர்களுக்கான கட்சின்றாப்புல இல்லை, முதல்ல அங்கேயே இடிக்குது. 2.5 கோடி வன்னியர்ன்றார். 2.5 கோடி வன்னியருக்கான ஒரே தலைவர். உண்மையிலேயே 2.5 கோடி வன்னியருக்கான ஒரே தலைவர் ஐயா இருந்திருந்தா ஐயா இங்கே அண்ணன் போஸ்ட்டாக ஆட்சியை பிடிச்சிருக்க வேண்டியது. நம்மளோட ஓட் பேங்க் எவ்வளோன்னு நினைக்கிறிய? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஓட் பேங்க்கில் நம்மளோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நடந்த இது எலெக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே, நாடாளுமன்றத்தில் அவ்வளவுதான். முதல்ல நம்ம இதுக்குள்ளே இருக்கிறோமா, ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா? இப்போது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்கல்ல, உண்மையிலே நியாயமான விஷயம். ஆனால் ஒன்லி உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்களோட அரசியல் செல்வாக்கு உயர்த்திக்கிறதுக்கு, உங்களோட இருப்பை வெளியில் காட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிற பத்தாது. பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எவ்வளவு போராட்டங்கள் இறங்கி இருக்கீங்க கண்டினியூஸாக. 23 அறிக்கை விட்டுன்றீங்களே, ஒரு அறிக்கை ஸ்ட்ராங்காக நின்று மாற்றி அறிக்கை விடுறதுனால என்ன பிரயோசனம்ன்ற அழுத்தம் கொடுக்கணும்ல. இப்போ ஐயாவை இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு சொன்னோன்னே நம்ம இறங்கி எவ்வளோ தூரம் போராடுறோம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நம்ம இறங்கி இது வரைக்கும் போராடி இருக்கோம். அதையும் எல்லாத்தையும் பார்க்கணுங்க சார், தப்பு கிடையாது, இருந்த வரைக்கும் ஓகே. பட் ஆனால் உங்களோட எண்ணம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆசைப்படணும். அதுக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, இறங்கி கிரவுண்டில் விளையாடணும், உழைக்கணும், அவங்க நம்பணும். இதெல்லாம் ஏகப்பட்ட சுற்றி இருக்க காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ முன்னாடி நிற்கிறாங்க, டபக்குன்னு ஒரு மீடியா ப்ரெசன்ஸு வந்துருச்சு. இதை அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ, உங்களுக்கும் உங்களால் என்னென்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கிட்டு, எங்களுக்கும் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக உங்களை வரவேற்போம். சரிங்களா? பேசவே கூடாதுன்னு இல்லை, நல்லா பேசுங்க. உங்களுக்காக மட்டும் பேசாதீங்க, எங்களுக்காகவும் சேர்த்து பேசுங்கன்றோம். நன்றி.